என்எம்எம்எஸ் எக்ஸாமில் 2025 மேட்டு கொஸ்டினில் கேட்ட 61லிருந்து 65 கேள்விக்கான விடையை நம்ம பார்க்க போகிறோம். அது முன்னாடி இது பாருங்கள், 62 65 வினாத்தாள் இதிலேருந்து தான் இருக்குது. பின்வரும் வரைபடத்திலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளிக்க. இதில் பாருங்கள், இந்த வரைபடத்தை பாருங்கள். இங்கே இந்த புள்ளியாக இருக்கா, இது என்னன்னா தனியார் பள்ளிகள்னு கொடுத்துருக்காங்க. இந்த அரசு பள்ளிகள் இப்படி மழை பெய்கிற மாதிரி கோடு கூட இருக்கா, இந்த படம் வந்து அரசு பள்ளிகளை குறிக்குதான். இந்த படம் வந்து அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள். இதுதான். இது வந்து மாணவர்கள் எண்ணிக்கை 10,000 20,000 30,000 மாதிரி அதிகபட்சம் மாணவர்கள் 30,000. இந்த பக்கம் வருடம் எத்தனை வருஷம், 2001 2002 2003 2004 2005 வரைக்கும். எக்ஸ்ஹெச்சில் வருடங்கள் இருக்குது, ஒய்ஹெச்சில் மாணவர்கள் எண்ணிக்கை இருக்குது. அது மாணவர்கள் அதிகபட்ச எண்ணிக்கை 30,000 இங்கே இருக்குது. எத்தனை வருஷம் அதிகபட்சம் 2005 வரைக்கும் போகுது. இந்த இது வந்து தனியார் பள்ளிகளை குறிக்குது. இப்படி கோடுபட்ட அரசு பள்ளிகளை குறிக்குது. இது மாதிரி அரசு நிதியுதவி பள்ளிகள். இப்போ முதல் கேள்வி பாருங்கள், 66வது கொஸ்டின். 2002ஆம் ஆண்டில் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை. 2002 பார்க்கணும். 2002 மொத்த மாணவர் எண்ணிக்கை நேராக போங்க. இதான் மொத்த மாணவர் எண்ணிக்கை. எல்லாம் கலந்து தான் இருக்காங்க. மொத்த மாணவர் எண்ணிக்கை 30,000 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? 2002. அடுத்து வாங்க, 2005ஆம் ஆண்டில் அரசு பள்ளிகளில் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கை. 2005 பாருங்கள், அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர் எண்ணிக்கையை கேட்குறாங்க. அரசு பள்ளினா இந்த கோடு தான் அரசு பள்ளிகள். இந்த போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ அரசு பள்ளிகளுக்கு நேரம் இங்கே பாருங்கள், நேரம் எவ்வளோ இருக்குது, இதுக்கும் 10,000 20,000 இடையில் 5 15,000. இப்போ அரசு பள்ளிகளுக்கு நேரம் மொத்த எண்ணிக்கைன்னு கேட்டால் மாணவர்கள் இங்கே போய் போங்க. இங்கே இந்த 10,000க்கு 20 இடையில் நடுவில் தான் இந்த கோடு வருது. இது வரைக்கும் போய் இங்கே நேரம் இங்கே பார்க்கணும். அப்போ மாணவர்கள் மொத்தம் எத்தனை, 15,000 தான் கரெக்டான ஆன்சர். 2005 நேரம் இங்கே தான் அரசு. இது இந்த படம் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் வந்து அதிக பண்டிகை நேரம் இங்கே போனோம்னா அதை 15,000 தான் கரெக்டாக ஆன்சர். 2005ஆம் ஆண்டில் அரசு பள்ளியில் உள்ள மாணவர் எண்ணிக்கை. அடுத்து 2001ஆம் ஆண்டில் தனியார் மற்றும் அரசு பள்ளிகளில் உள்ள மொத்த மாணவர் எண்ணிக்கை. 2001க்கு போங்க. 2001 ஆண்டில் தனியார் மற்றும் அரசு பள்ளி இந்த படம், அரசு பள்ளின்னு இந்த படம் ரெண்டு மொத்த எண்ணிக்கை கேட்குறாங்க. 2001 இது வரைக்கும் எவ்வளோ, 10,000. அதுக்கு இங்கிட்ட எவ்வளோவுக்கு, 20 to 10, இங்கிட்ட ஒரு 10,000. 20 to 30 இங்கிட்ட ஒரு 10,000, இங்கிட்ட ஒரு 10,000. அப்போ 20,000 இங்கே பாருங்கள். 2001 இது வரைக்கும் இதுதான் என்னது, அரசு பள்ளி மாணவர் எவ்வளோவுக்கு, நேரம் பார்த்தோன்னா 10,000. அடுத்து இங்கே எவ்வளோ, இது என்ன பள்ளி மாணவர்கள், தனியார் பள்ளி மாணவர்கள். 20,000க்கு 30,000 வித்தியாசம். 20,000க்கு 30,000 இடையில் ஒரு 10,000, இங்கே ஒரு 10, இங்கே 10, 20,000 மொத்தம். 2001ஆம் ஆண்டில் தனியார் மற்றும் அரசு பள்ளிகளில் உள்ள மொத்த மாணவர் எண்ணிக்கை 20,000. ஏன்னா இங்கே ஒரு 10,000 இருக்குது, 2000 இங்கே ஒரு 10,000, இங்கே ஒரு 10,000, 20,000. அடுத்து 64 அரசு பள்ளிகளில் மாணவர் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ள வருடம். அரசு பள்ளிகளில் மாணவர் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ள வருடம். அரசு பள்ளிகளை பாருங்கள். அரசு பள்ளி இந்த கட்டை எங்கே அதிகமாக கூட இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்க, இங்கே தான் கூட இருக்குது. 2003 தான் அதிகமாக இருக்குது. அப்போ 2003 தான் சரியான விடை. அடுத்து 65 பார்த்துருவோம். 65ஆவது கொஸ்டின். 2004ஆம் ஆண்டில் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் தனியார் பள்ளிகளில் உள்ள மாணவர் எண்ணிக்கைக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்கள். 2004 நிதி உதவி பெற பள்ளி. 2004 அரசு நிதி உதவி பள்ளினா இந்த இது. அப்போ இதுக்கு எவ்வளோனா, இது ரெண்டுக்கும் 10,000, இது பாதி தான் இருக்குது. இப்போ 5,000. அரசு நிதி உதவி பெறும் பள்ளி வந்து 5,000 இருக்குது. 5,000 இருக்குது அரசு நிதி உதவி பள்ளி. மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கைக்கும் தனியார் பள்ளி. 2004 தனியார் பள்ளி பாருங்கள். 2004 தனியார் பள்ளினா இந்த டாட்டு, தனியார் பள்ளி தான் 5,000 இருக்குங்களா. இன்னொன்று எதுக்கு கேட்டிருக்காங்கன்னா, அரசு நிதி உதவி பெறும் பள்ளி. அரசு நிதி உதவி பள்ளி பாருங்கள். அரசு நிதி உறுப்புனா
அரசு நிதியுதவி இந்த கட்டம். அரசு நிதியுதவி பள்ளி வந்து 10,000 10,000க்கு 5,000க்கு வித்தியாசம். அரசு நிதி உதவி பெறும் பள்ளி வந்து 10,000 ரைட்டுங்களா. ஒரு பள்ளி உள்ள மாணவர் எண்ணிக்கைக்கு தனியார் பள்ளி உள்ள மாணவர் எண்ணிக்கை, தனியார் பள்ளிக்கு தான் மேலே இருக்குது தான் தனியார் பள்ளின்னு தான் இந்த தனியார் பள்ளி இந்த தனியார் பள்ளினா இதுதான் தனியார் பள்ளி. தனியார் பள்ளி 2004 தனியார் பள்ளி. இது ஃபுல்லாக போனால் தான் 20 × 10 10,000 வருது. பாதினா 5,000 தான். இது ஒரு 5,000 கழிச்சிடணும். இது வந்து 10,000 வந்து 5,000 கழிச்சிட்டா 5,000 தான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இப்போ 5,000 தான் கரெக்டான ஆன்சர். என்ன கேட்குறான் திரும்ப பாருங்கள். 2004ஆம் ஆண்டில் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கை. இப்போ 2004க்கு போங்க. 2004 அரசு நிதி உதவி இந்த கட்டம் இது தான். இது 10,000 நேர படம் 10,000. அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். இது வந்து இது ஃபுல்லாக போனால் தான் 10,000. பாதி வரதுனா 5,000 தான். 10,000 5,000 கழிச்சிட்டா 5,000 தான் கிடைக்கும். அந்த 5,000 தான் சரியான விடை. ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த கொஸ்டின்லாம். ஓகேங்களா. திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நடந்த கம்ப்ளீட் எக்ஸாம் கொஸ்டின்ஸை நீங்கள் ஒரு வாட்டி ரிவைஸ் போட்டிங்க, உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி ஈஸியாக கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுன்னு சொல்லி. ஓகேங்களா. அதனால் இந்த சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறதுனால நான் வந்து இது வரைக்கும் நடந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணி போடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அடுத்து சாப்டர் வைஸாக உங்களுக்கு புதுசாக வர்றவங்களுக்கு நான் உங்களுக்கு பிளான் பண்ணி ஒவ்வொரு சாப்டர் வைஸாக உங்களுக்கு விளக்கத்தோடு போடுறேன். அது வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். NMMS வீரவணன்.